ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா ரமேஷ். இன்னைக்கு நம்ம 3, 12, 21, 30 தேதிகள் பிறந்தவர்களுடைய ரகசியமான குணங்களை பற்றி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3ஆம் தேதி 3ஆம் தேதியில் பிறந்தவங்க நல்ல சிந்தனா சக்திகள் உடையவர்களாக இருப்பாங்க. தெய்வ பக்தியும் சரீர பலத்தையும் இவங்க கொஞ்சம் விருத்தி செய்யணும். உணர்ச்சிகளின் மேன்மையான முறையில் வெளியிட பழகிக்கொள்ளணும். கணிதத்தில் இவர்களுடைய மூளை பலமாக விருத்தியாகும். காவியங்கள், ஓவியங்கள் முதலியவற்றை ரசிக்க பழகிக்கொள்ளணும். வாழ்க்கை கௌரவமாகவும் உயர்வாகவும் அமையும். கொஞ்சம் நடுவயதிற்கு மேலே இவங்களுக்கு புகழ் கிடைக்கும். அடுத்தது 12ஆம் தேதி பற்றி பார்க்கலாம். 12ஆம் தேதியில் பிறப்பவங்க தன்னலம் கருதாது உழைச்சிக்கிட்டே இருக்கணும். தியாகத்தால் புகழடைவார். வாழ்க்கை உலகோருக்காகவே செய்யும் தவமாக முடியும். பொது காரியங்களில் ஈடுபட வேண்டும். தியாகிக்கான குணங்கள் பிறவிலேயே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இளம் வயதிலேயே கவலையும் பொறுப்பும் உணரக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. அடுத்தது 21ஆம் தேதி பற்றி பார்க்கலாம். 21ஆம் தேதியில் பிறப்பவங்க மற்ற மூவரை விட தீவிரமான சுயநலக்காரராக இருப்பாங்க. தியாகம் செய்துவிட்டு கூலி எதிர்பார்ப்பாங்க. இவங்க பத்திரிகை பார்த்தல் அவசியம். உலக அறிவும் அனுபவம் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகப்படுதோ அவ்வளவுக்கு வாழ்க்கை உயர்வடையும். செய்தி நிருபர்களாகவும் உலக அபிப்பிராயங்களை மாற்றியமைக்க வல்லவர்களாகவும் ஆகிவிடுவாங்க. அறிவே வெற்றி தரும். கடும் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். திட சித்தாந்தத்தால் முன்னேறி வெற்றியை பூர்ணமாக அனுபவிப்பர். அடுத்தது 30ஆம் தேதி 30ஆம் தேதியில் பிறப்பவர்கள் தீர்க்க சிந்தனை, சூட்சுமமான மூளையும் உடையவர்கள். கம்பீரமாக வாழ்வதையே விரும்புவர். தன் இஷ்டப்படியே நடக்கும் தீவிரவாதி அவர்கள். எதையும் கூர்ந்து கவனித்து அறியக்கூடிய புத்திசாலியாக இருப்பாங்க. துப்பறியக்கூடிய அளவுக்கு யோசனா சக்தி நேர்த்தியாக இருக்கும். மிகுந்த துணிச்சலும் நெஞ்செழுத்தமும் உடைய இவங்க தோல்வியை கண்டு கலங்க மாட்டாங்க. கலைகளில் சுலபமாக தேர்ச்சி அடையக்கூடிய இவர்கள் தனிமையை ஓரளவு விரும்புவாங்க. இருக்கின்ற சக்தியெல்லாம் இப்பிறவிலேயே உபயோகிக்க